தமிழகத்தில் குழந்தை பிறப்புக்கு பிறகு இரத்த சோகையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவிடும் வகையில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த 54 பெண்கள் சென்னையிலிருந்து கோவா வரை ஆட்டோ பயணத்தை தொடங்கியுள்ளனர். முறையாக அனுமதி பெற்று இந்த பயணத்தை தொடங்கியுள்ள பெண்கள் 3 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் ஏற்கனவே 80 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டப்பட்டு விட்டதாகவும் கூறினர். நாங்க பண்றது என்னன்னா, பள்ளி வகுப்புகள் கட்டி கொடுக்கிறோம். இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறோம். அது போக ரத்த முகாம், அப்புறம் டென்டல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ் எல்லாமே பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்க சிஸ்டர்ஹுட் குரூப்னு யூகே யுனைடெட் கிங்டம்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மகளிருக்காக நிதி திரட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 18 ஆட்டோல, ஒரு ஆட்டோல 3 பேர் விகிதத்துக்கு 54 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா நிதி திரட்டி தரப்போறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் திரட்டி இருக்கோம். 3 கோடி திரட்டுறது தான் எங்களோட இலக்கு. இந்த காசை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்த சோகை இருக்க, அதாச்சும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டி நிறைய பெண்களுக்கு ரத்த குறைவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி மெயினா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பெண்களுக்கு வருமானம் திரட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான கடைகள் வச்சு தரதுக்கோ, கார்ட் வச்சு தரதுக்கோ, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண போறோம். அந்த ஸ்கில்லிங் பண்றதன் மூலமா பெண்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி தரதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவ் பண்ண போறோம். அவங்க மொத்தம் 1000 கிலோமீட்டர் ஆட்டோல ஓட்ட போறாங்க. 6 நாள். ஸோ இன்னைக்கு துவங்கி புதன்கிழமை வரைக்கும் ஓட்ட போறாங்க. கோவா வரைக்கும் ஓட்டிட்டு போறாங்க. 1000 கிலோமீட்டர், 54 பெண்மணிகள். இது வரைக்கும் நாங்க இந்த ஆட்டோ ரிக்ஷா சேலஞ்சுன்றத நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு வரோம். ஆனா எப்பவுமே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த ரேலி. இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு இவங்க பெண்கள் மட்டுமே சேர்ந்து இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறாங்க தமிழகத்திலிருந்து.